அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சாரி, வீடியோ டெய்லி போட முடியல. கொஞ்சம் வீட்டில் வெளியே போகிற வேலை, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ, இதனால் கொஞ்சமாக லேட் ஆகுது, மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் நான் இங்கே டெய்லி போடுற வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ நாங்கள் ரம்ஜான் அன்னைக்கு கிண்டி பார்க் போன வீடியோ தான். ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் 4th ஸ்டாண்டர்ட்லேயும் எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவ்வளோதான். அதோடு இப்போ தான் நான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக இருக்கும், இப்போ அவ்வளோ இல்லை. ஏன்னா கட்டிகிட்ருக்காங்க போல இருக்குது, நல்லா பெருசாக ஆக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போகும்போது வெறும் பாம்பு அந்த மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் பார்த்தோம், தவிர கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஐட்டம் வச்சுருக்க விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. தவிர ஃபஸ்ட்டுலாம் மான்லாம் இருக்கும், மான், கிளி, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாகவே இல்லை. வெறும் பாம்புங்க, அதுக்கப்புறம் பதப்படுத்தின அந்த மிருகத்தோட அந்த மாதிரி இதாக வச்சுருக்காங்க, தவிர வேறு எதுவுமே இல்லை. பட் விசிட் பண்ணலாம் ஒரு வாட்டி. ஆனால் கட்டி கிட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த வீடியோ கூட நான் போடுறேன். போய் முதல்ல இந்த மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு மானுலாம் வெளியெல்லாம் சுற்றும், அதெல்லாம் நம்ம சாப்பாடுலாம் கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் 3rd ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது. இப்போ அதெல்லாம் சுத்தமாக இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் பாம்பு, முதலை, இதுதான் ஆமை, அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. தவிர பார்க்கலாம் ஒரு வாட்டி இந்த டைமில் விசிட் பண்ணலாம். ஆனால் கட்டி கிட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் எங்களுக்கு இதுக்கு போனதுக்கு வேஸ்ட்டு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு போனது மாதிரி இல்லை எதுவுமே. பரவாயில்ல, ஒரு வாட்டி விசிட் பண்ணலாம். என் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு வண்டலூர் ஜூ தான் போகலாம் அப்படின்னு. பட் அது நடக்க ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நம்ம குழந்தைய வச்சுட்டு நடக்க முடியாதனால இங்கே நான் பார்த்தேன். பட் பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாம்பு, பல்லி எல்லாமே பதப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான், நான் அவ்வளோ ஷூட் பண்ணலை, ஏதோ இருக்கிற ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா வெயில், சரியான வெயில், தாங்க முடியல. இதெல்லாம் பொம்மை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் நிஜம்னு நினச்சேன் இதெல்லாம். பட் பொம்மை மாதிரி தான் இருக்குது, பொம்மை தான் இது. 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே அங்கே நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அதுக்கப்புறம் அங்கே வரைகிறவங்களாம் வந்திருந்தாங்க, வரைஞ்சிலாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆமையை பாருங்கள், இதுவரையும் நான் ஆமை தண்ணியில் நீந்துறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகாக நீந்தி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்ல கூட இருந்துச்சு, பட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதுவும் நீந்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லைனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.